டியூப் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ராஜ்குமார் துரைசாமி. சிகரம் தொட்டவர்கள் கடந்து வந்த பாதை இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தோல் தொழிற்சாலையில் பல்வேறு தொழிலாளர்களுக்கு வேலை அளித்து அவர்களின் குடும்பத்தை மேம்படுத்தியவர் நம்முடன் இருப்பவர் பத்மஸ்ரீ பட்டம் பெற்றவர் மெக்கா ரஃபீக் அகமது ஐயா அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் ஐயா. நீங்கள் எந்த ஊர், உங்கள் தாய் தகப்பன் யார், நீங்கள் எங்கே படிச்சிங்க, உங்களுடைய படிப்பு இது சம்மந்தமாக கொஞ்சம் சொல்லுங்க ஐயா நேயர்களுக்கு. நான் எங்கள் சொந்த ஊர் ஆம்பூர் தான். ஆம்பூரில் தான் நான் பிறந்தேன். எங்கள் அப்பா பேர் மக்கா அப்துல் மஜீத் சாஹிப். பெரிய ரொம்பவும் மரியாதைக்குரியவர். அவர் நம்ம ஊர்லேயே பெரிய மரியாதைக்குரியவர். எங்கள் தாயார் சுபேதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்தாங்க. அவங்களுக்கு 11 குழந்தைகள். நான் 10வது குழந்தையாக பிறந்தேன். இதில் என்ன முக்கியமான பார்க்குறதுன்னா, முதல் 9 குழந்தைங்களும் பெண் குழந்தை தான் பிறந்தாங்க. ஆனால் எங்கள் ஃபாதர் நம்பிக்கை இருந்தார், ஒரு ஆண் குழந்தை பிறக்கோன்ற ஒரு நம்பிக்கையில் தான் இருந்தார். அதில் 10வது குழந்தையாக நான் ஒரு கிஃப்டட் குழந்தையாக பெற்றோர். எனக்கு பிறகு கூட ஒரு பையன் பிறந்தாங்க, என் தம்பி ரஷீத் அகமதுன்னு சொல்லிட்டு அவரும் பேசியிருக்கார். ஆக மொத்தம் நம்ம 11 பேர் நம்ம ஃபேமிலியில் இருந்திருக்கோம். அது 10வது பிறந்ததுனால ரொம்ப நீங்கள் சொல்கிறீங்களே தவசு குட்டி மாதிரி அந்த மாதிரி ஒரு கவனம் வச்சு எல்லாருமே நடந்த வந்தேன். எங்கள் அக்காவெல்லாம் சேர்ந்து என்னை நல்லா வளர்த்தாங்க. எங்கள் அம்மா அப்பா என் அக்கா எல்லாருமே சேர்ந்து ரொம்ப பிரியமாக என்னை வளர்ந்ததுனால என்னுடைய படிப்பு ஹை ஸ்கூலில் தான், மசூலும் ஹை ஸ்கூலில் தான் படித்தேன். நான் ஹை ஸ்கூலில், எலிமெண்ட்ரி ஸ்கூல் தீனியாத் ஸ்கூல் பக்கத்தில் தான் இருக்குது. அங்கே போனோம். ப்ரைவேட் டியூஷனில் கூட நிறைய படித்தேன் நான். அதில் எஸ்எல்சி வரைக்கும் நான் போய் படித்தேன். முதல்ல எஸ்எல்சி படித்து எங்கள் ஃபாதர் அவருக்கு கூட ஒத்தையாசை ஓணும்னு சொல்லிவிட்டு வியாபாரத்தில் அப்போ கூட வான்னு சொல்லிவிட்டு என்னை கூப்பிட்டுக்கினான். நான் காலேஜுக்கு போகல. பட் போய் 62லேயே நான் அவரோட போய் சேர்ந்துட்டேன். வியாபாரத்துக்கு ஆரம்பிச்சுட்டோம். அது அவர்கிட்டே நான் படித்ததெல்லாம் வியாபாரம் விஷயமாகவும் எப்படி நடந்துக்கணும், ஜனங்கள்கிட்ட என்ன பண்ணணும், எப்படி இருக்கணுன்ற வியாபாரத்தில் வாங்கல் விற்கல் எல்லாமே ஒரு இன்டர்நேஷ்னல் வியாபாரமாக இருந்தது. அந்த காலத்துலேயே எங்கள் ஃபாதர் பெரிய எக்ஸ்போர்ட்டராக இருந்தார். எந்த 60 நான் சொல்கிறது 62ல் நான் உள்ளே 63ல் 62-63ல் உள்ளே வரும்போது அவர் எக்ஸ்போர்ட்டராக இருந்தார். பெரிய எக்ஸ்போர்ட்டர். ஜப்பானு, இங்கிலாண்டு எல்லா நாட்டுக்கும் அமைச்சிருந்தாங்க. தோல் 17ஆவது தோல், அதாவது செமி ஃபினிஷ் லெதர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தோல் அவர் எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தார். அந்த டைமில் நான் ஜாயின் ஆகினேன். அவரோட இருந்து அந்த வியாபாரத்துலேயே நான் ஈடுபட்டு ரொம்ப அதை தெரிஞ்சு, அதுதான் என்னுடைய எஜுகேஷன் சொல்லணும்னா அதுதான் என்னுடைய பெரிய அப்பா செய்த தொழிலை தான் நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணி அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணோம் என்னன்றது மாதிரி அதை நான் கற்றுக்கிறேன். என்னுடைய எஜுகேஷனுடைய பேக்ரவுண்ட் இது தான் மெயின். அது பட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்களே எஜுகேஷன் டெக்ஸ்ட் புக்கில் எல்லாம் கற்றுக் கொடுக்குறதில்ல யாரும். எக்ஸ்பீரியன்ஸ் தான் முக்கியமானது. சித்திரமும் கை பழக்கன்ற மாதிரி. ஆமாம் ஆமாம், அதுதான் அனுபவம் தான் உங்களுக்கு அனுபவம் நம்ம கற்றுக்கிறது வாங்கிறது அதுதான் முக்கியமானது. அது எனக்கு நிறைய கிடைச்சிது. எனக்கு அது 62 63லாம் இந்த கொலோனியல் பிரிட்டிஷ் காலத்தில் நடத்துனாங்களே, அதுக்கு பின்ட்டு இது ஏறது ஒரு 10 வருஷம் 15 வருஷம் ஆஃப்டர் ஃப்ரீடமாக இந்தியா இண்டிபெண்ட் டைம்ன்ட்டு 15 வருஷத்துக்கு போய்ட்டு இருந்தது. அப்போ கூட உங்களுக்கு அதனுடைய வெள்ளைக்காரர்களுடைய இது இருந்தது, ஆதிக்கம் வியாபாரத்தில் எல்லாமே இங்கிலாந்து ஆதிக்கம்னு சொல்லுவாங்க. ஆமாம் ஆமாம், அது மாதிரி இருந்தது. எல்லாமே இங்கிலாந்துக்கு தான் போவோம். இங்கிலாண்டில் தான் அதை கண்ட்ரோல் வச்சுருந்தாங்க. இந்த எக்ஸ்போர்ட் கிழக்கிந்திய கம்பெனி அந்த மாதிரிங்களா? கிழக்கிந்தியன் கம்பெனி. ஆமாம், அது மாதிரி அந்த பிரிட்டிஷ்காரங்க தான் நிறைய இருந்தாங்க இங்கே. அப்போ நான் வரும்போது பார்த்தா எல்லாமே பிரிட்டிஷ்காரன் தான் வாங்கி அங்கேருந்து அங்கே வெளியூருக்கு அமைச்சிருந்தாங்க. இட்டலிக்கு, ஜெர்மனி, ஃப்ரான்ஸ் அங்கெல்லாம் அங்கே பண்ணிட்டாங்க. நம்மளுக்கு தெரியாது இது எங்கே போகுதுன்னு கூட தெரியாது. நம்மளுக்கு இங்கேருந்து நேராக இங்கிலாந்துக்கு தான் போவோம். அது சரின்னு சொல்லி நான் வந்துட்டேன். நான் வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு தோடுது என்னென்னா, இந்த வியாபாரம் இதோடு நிறுத்தணுமா இல்லை அதிகம் பண்ணணும், இது வேறு பார்க்கணுன்றதுக்காக நானே அங்கே எங்கே விற்கிறாங்களோ அங்கேயே போடலான்னு சொல்லிவிட்டு இது புதுசாக போடுதான். இட்டலிக்கு போனேன், ஜெர்மனிக்கு போனேன், ஃப்ரான்ஸ்க்கு போனேன். பார்க்கும்போது அங்கே வாங்கும்போது அவங்களாம் ரொம்ப கூட சந்தோஷப்பட்டாங்க. எதுக்காக நான் அவங்கக்கிட்ட வாங்கணும், இங்கிலாந்துலேருந்து
நான் டைரெக்டாக அவங்கள்கிட்டயே வாங்குறேன். பிஸ்னஸ் அது நேரடியாக. ஆமாம், அது அங்கே ஒரு லாபம் வச்சு புரோக்கேஜ் இல்லாமல் நீங்களே டைரக்ட். ஆமாம், அங்கே ஒரு லாபம் வச்சு விற்குவாங்க. அதுக்கான நம்ம டைரெக்டாக வாங்குறோம்னு சொல்லி அந்த வியாபாரத்தை கொஞ்சம் அப்படியே நம்ம அதிகப்படுத்திட்டே வந்தோம். அது ஒரு பெரிய மாறுதல் ஏற்பட்டுது. அப்போ எங்கள் அப்பா கூட சொன்னார், என்னப்பா இது நீ போலியாங்க, இவங்களாம் நிறுத்திடுவாங்களே, தெரிஞ்சிச்செல்லாம் வியாபாரம் பண்ணுவேன். நான் சொன்னேன், அதுக்கான மிச்சமாக தான் வரோம், எங்களுக்கு வியாபாரம் கொஞ்சம் நம்ம செய்தால் தான் முடியும், எங்களோடவே இருக்க முடியாதுன்னு சொல்லி அந்த வியாபாரத்தை ஆரம்பித்தோம். ஆண்டவன் உதவி கொண்டு நிறைய இந்த தைரியம் உங்களுக்கு எப்படிங்க ஐயா வந்தது? இல்லை, இது எனக்கு ஏதோ ஒரு அநியாயமாகப்பட்டிருந்தது. பெரியவங்களை இவங்கெல்லாம் ஏமாற்றி இது மாதிரி எடுத்துகிட்டு போய் இங்கிலாந்துலேருந்து விற்கிறாங்களே, இத்தோடு நிற்கக்கூடாது. இது எதுக்கு ஒரு ஆள் தேவை நம்மளுக்கு நடுவில், அவங்க வாங்கி அவங்க விற்கணும், நம்மளே டைரெக்டாக விற்கக்கூடாதுன்றது அந்த ஒரு மனப்பான்மையில் எனக்கு தெரிஞ்சு இது சக்ஸஸ் ஆகுன்றது எனக்கு உறுதியாக இருந்தேன். ஆனால் கஷ்டப்பட்டு தான் இருந்தது. நம்ம எல்லா தாவுக்கும் போயிட்டு அவங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணி அது பெரிய வியாபாரமாக மாறிடுச்சு. எங்கள் கம்பெனிக்கு அது பெரிய லாபமாக வந்தது. நிறைய வியாபாரம் இம்ப்ரூவ் ஆகுது. அதனால அது ஒரு பெரிய ரெவல்யூஷன்னு சொல்லலாம். ஒரு வியாபாரத்தில் ஒரு ரெவல்யூஷன் அந்த காலத்தில் அது இல்லை, இது நம்ம ஆரம்பித்தோம். அதனால கொஞ்சம் நல்லதாக ஆச்சு அது. சார், இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கரூர், நம்ம ஆம்பூர், பேரணாம்பட்டு, வாணியம்பாடி, வேலூர், ராணிப்பேட்டை இந்த பகுதியில் தான் அதிகமான தொழிற்சாலைகள், இந்த தோல் தொழிற்சாலைகள் இருந்தது. இதுக்கு காரணம் என்ன சார்? சார், இது பாருங்கள் சார், அந்த காலத்தில் நான் சொல்கிறது ஒரு 100 வருஷத்துக்கு கூட நான் சொல்லலாம். 80-100 வருஷத்துக்கு முன்னே அந்த தோல் 17 தொழிற்சாலை தான் இருந்தது. டேனரி தான் அது. அதுக்கு முக்கியமாக காரணம் வந்து வாட்டர், தண்ணி தான் முக்கிய காரணம். நல்ல தண்ணி இருந்தால் நல்லா டேனிங் ஆகும்ன்ற ஒரு அபிப்பிராயம் இருந்தது. அதனால தான் நீங்கள் பாருங்கள், ஆம்பூர், வாணியம்பாடி எல்லாமே, பேரணாம்பட்டி எல்லாமே பாலாறு படுகையிலேயே அந்த சைடில் தான் வந்திருக்கு தொழிற்சாலைகள். அதே மாதிரி திண்டுக்கல் போனாலே கூட நீங்கள் பார்க்கலாம். அங்கே ஈரோட்டில் பாருங்கள், காவேரி பக்கத்தில் தான் இருக்குது. டேனரி எல்லாம் காவேரி பக்கத்தில் தான் இருக்கும். அது தண்ணி ஒரு முக்கியமான அம்சமாக இருந்தது. அதுக்கு பின்னே வந்து சில வேலை தொழிலாளி கிடச்சிருந்தாங்க. இங்கே அந்த டேனிங் பண்ணக்கூடிய அந்த ஆர்ட்டு எப்படி செய்யணும், எப்படி வேலை செய்யணுன்றது கூட இங்கே ஆளுங்க இருந்தாங்க பழைய காலத்தில். அவங்களையும் வந்ததால தான் இந்த தோல் இண்டஸ்ட்ரி வந்து இந்த மாதிரி இடத்துல ஸ்பாட்லேயே இம்ப்ரூவ் ஆச்சு, நிறைய டெவலப் ஆச்சு இது. சார், இப்போது இந்த தோல் தொழிற்சாலை மூலயமா நீங்கள் அந்நிய செலாவணி வந்து அதிக அளவில் நம்ம இந்தியாவில் ஏற்றுறாங்க. அப்படி இருந்தும் அந்த ஜிஎஸ்டின்ற வரியை போட்டு உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களா? அது ஒரு வகையினால் என்ன எடுத்துட்டாங்க, நான் கஷ்டப்பட்டுன்னு நான் சொல்ல முடியாது. எப்படின்னா ஜிஎஸ்டி வரி போட்டாங்க. ஆனால் அதே நேரத்தில் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணாக்கா, ஏற்றுமதி பண்ணோம்னா அதுக்கு நம்ம திருப்பி கொடுத்துட்றோம். ஜிஎஸ்டி ரிட்டர்ன் கொடுத்துரும். எக்ஸ்போர்ட் பண்ண எந்த அளவுக்கு எவ்வளோ ஜிஎஸ்டி சஃபர் ஆச்சோ அந்த ரூபாவே உங்களுக்கு கொடுத்துட்றோன்னு சொல்லி ஒரு புது ரூல் வந்தது. இதுக்கு முன்னே இருந்த அந்த டேக்ஸ் இருந்தது, சேல் டேக்ஸ் இருக்கும்போது ரீஃபண்ட் கிடையாது. நான் எக்ஸ்போர்ட் பண்ணாலையும் அது கிடைக்காது. அந்த வகையினால நம்மளுக்கும் கொஞ்சம் பெனிஃபிட் தான் ஆச்சு. முதல்ல அதிகமாக பர்சன்டேஜ் கட்ட போகிறோம், 18% வரைக்கும் கூட வரி கட்டுறோம். ஆனால் அது எக்ஸ்போர்ட் பண்ணும்போது வாபஸ் வந்தது நம்மளுக்கு. அதனால கொஞ்சம் பெனிஃபிட்டு தான் நம்ம எக்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரிக்கு இது பெனிஃபிட். ஏன்னா இதுக்கு முன்னே அந்த டேக்ஸ் ரீஃபண்ட் கிடையாது. வருஷம் கட்டிட்டோம்னா போச்சு, அது வராது, எக்ஸ்போர்ட் பண்ணாங்களே வராது. ஆனால் இதில் வந்து திரும்ப கிடச்சிருந்துருக்குது. அதனால எங்களுக்கு அது பெரிய பாதிப்புன்னு நான் சொல்ல முடியாது. ஜிஎஸ்டி தொட்டு சுழங்கி விட்டது எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்ன்னு சொல்ல முடியாது. சார், நீங்கள் தொழிற்சாலை நிறையா வச்சு நடத்துகிறீங்க சார். இந்த தோல் தொழிற்சாலை மூலமாக எவ்வளோ குடும்பங்கள் பயனடைஞ்சிருப்பாங்க சார்? சார், இது நீங்கள் பார்க்கும்போது இந்த டேனிங் இண்டஸ்ட்ரின்னு இந்த தோல் 17 தொழிற்சாலை இருக்கும்போது அதில் வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமாக ஆளுங்களுக்கு தேவைப்படாது. அதுலேயும் ஆண்கள் தான் தேவைப்படும். அது ஏன்னா கஷ்டமான வேலை, அந்த தோல் வேலை செய்கிறது அதெல்லாம் வந்து கஷ்டமானால ஆண்களுக்கு தான் வேலை கிடைச்சிது. அதுவும் ஒரு சில வேலை தெரிஞ்ச ஆளுங்களுக்கு தான் வேலை கிடைக்கும். அது இருக்கும்போது ஒரு சுமாராக ஜனங்க வேலை செய்துருந்தாங்க இந்த தொழிற்சாலையில். அதற்கு பின்பு பார்த்தீங்கன்னா இந்த காலடி, இந்த ஷூ பிஸ்னஸ் ஆரம்பித்தாங்க இல்லையா, அந்த ஜனங்களும் இப்போ இம்போர்ட் பண்ணுறவங்க கூட கண்ட்ரியில் அவங்க தோலை வாங்கி அதுலேருந்து ஷூ பண்ணி ஏற்று பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப காஸ்ட்லியாக போயிடுச்சு. அந்த ஷூ விலை ரொம்ப அதிகமாகிடுச்சு.
அதனால் அவங்களே என்ன பண்ணாங்கிறாங்க, நீங்களே பண்ணி கொடுங்க. முதல்ல வந்து தோலோட அந்த ஷூட அப்பர், அந்த ஷூ அப்பர்ன்னு சொல்லுவோம், அது மேல் பாகத்தை பத்திரம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி முதல்ல அமெரிக்காக்காரங்க இட்டாலிக்காரங்கெல்லாம் கேட்டாங்க. சரி சொல்லி நம்ம அதில் ஆரம்பித்தோம். எனக்கு அதில் தான் அதிகமாக லேபர் எம்ப்ளாய்டு ஆவாங்க. எனக்கு ஸ்டிச்சிங்கு, ஹேண்ட் ஸ்டிச்சிங் எல்லாம் நிறைய இருக்குது அதில். அது ஆரம்பிக்கும் போது நம்ம பார்த்தோம், இதே இந்த ஆரம்பிக்கிறோமே, இதில் வந்து பெண்கள் இருந்தால் பெட்டராக இருக்கும், இதுக்கு ஹேண்ட் ஒர்க், இது கை ஒர்க்கு நிறைய இருக்குது, அவங்க இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு முதல் தரமாக நம்ம பெண்களை எம்ப்ளாய் பண்ணி ஆரம்பித்தோம். அது அப்படியே அது வளர 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 அந்த இந்த இண்டஸ்ட்ரியிலே நிறைய பெண்கள் வேலை செய்ய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. இதுதான் மெயின் காரணம். இந்த டேனிங் இண்டஸ்ட்ரி மாத்திரம் இருந்ததுனாக்கா அந்த அளவுக்கு வந்திருக்காது. ஓரளவுக்கு வந்திருக்கோம், ஆனால் இந்த அளவுக்கு வந்திருக்காது. இது எப்படி அதுக்கு போய்ட்டு என்ன ஆச்சு, இந்த ஷூ ஃபேக்ட்ரியே வந்து ஷூவாகவே 18 ஷூ பண்ணி போகும்னு சொல்லிட்டாங்க. அதில் இன்னும் கூட அதிகமாக ஆளுகளை எம்ப்ளாய் பண்ணோம். அதனால தான் உங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்க, நம்ம டிஸ்ட்ரிக்டில் பத்திரங்க, நம்ம தமிழ்நாடு இது வேலூர் டிஸ்ட்ரிக்ட், இப்போ திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்கிறோம், ஆம்பூர், வாணியம்பாடி இதெல்லாம் ஒருங்கிணைந்த மாவட்டம்னு சொல்கிறோம். பழைய ஆமாம், பழைய வேலூர் டிஸ்ட்ரிக்டே வச்சுக்கோங்களேன். அந்த கணக்கில் பார்க்கும்போது 2லேருந்து 3 லட்சம் ஜனங்க இதில் வேலை செய்கிறாங்க. கம்ப்ளீட்டாக சொல்கிறது இன்டைரக்டா இல்லை மறைமுகமாக? இல்லை, டைரெக்டாகவே ஒரு 2 லட்சம் பேர் இருப்பாங்க. 2 லட்சம் பேர் இருப்பாங்க. 2 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அதுலேயும் பார்த்தீங்கன்னா 70%, 70 விழுக்காடு வந்து பெண்கள் தான் இருக்காங்க. இது பெரிய மாற்றத்தை ஏற்பட்டது. எனக்கு தெரியும், சின்னதில் நம்ம எவ்வளோ பார்த்தோம், நம்ம ஊரை எவ்வளோ பார்த்தோம், இந்த ஏழ்மையை பார்த்துருக்கோம் நம்ம ஜனங்களில், அதெல்லாம் ஸ்லோவாக மறைஞ்சிடுச்சு. பெண்கள் வேலை செய்கிறதுனால அவங்க சேவிங் பண்ணுறாங்க, ரூபாவை சேமித்து வைக்கிறாங்க. அவங்களுக்கு 10,000 15,000 ரூபாய் இது கிடைக்குதுன்னா அது 2,000 ரூபாய்னாச்சும் 3,000 ரூபாய்னாச்சும் சேவிங் பண்ணி வச்சுப்பாங்க. ஃப்யூச்சருக்காக பார்த்துக்கிறாங்க, பிள்ளைங்களுக்கு படிப்புக்காக வச்சுக்கிறாங்க. அதெல்லாம் வந்து டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு. இன்றைக்கி நீங்கள் பாவர்ட்டி நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி தொழிற்சாலை இருக்கிற ஊரில், ஆம்பூர் இருக்கட்டும், வாணியம்பாடி இருக்கட்டும், ராணிப்பேட்டை இருக்கட்டும், எங்கேயும் நீங்கள் பார்க்கும்போது இதில் இதுவே கிடையாது. ஏழ்மைன்றது கணக்கே இல்லை, எல்லாருக்குமே வேலை கிடைக்கிது. ஆண்களை வந்து நிறைய செலவு பண்ணிடுறாங்க, பெண்கள் பண்ண மாட்டாங்க, சேமித்து வைக்குவாங்க. அது ஒரு அட்வான்டேஜ் ஆகிடுச்சு. அதுலேயும் என்ன ஆயிடுச்சுன்னா, நாம் அந்த கம்பெனியில் நம்ம வந்து என்கரேஜ் பண்ணுறோம். ஒரு அம்மா வேலை செய்தால் அவங்க டாக்டர் வேலை படிச்சுட்டு வந்தால் அவங்களையும் வச்சுக்கிறோம். ஒரே வீட்டில் 2 பேர் 3 பேர் சம்பாதிச்சாங்கன்னா ஒரு நல்ல சம்பாதனைக்கு படுது. அந்த குடும்பத்தில் பொருளாதாரம் டக்குன்னு வந்து அவங்களுடைய ஸ்டேட்டஸே மாறிடுது. ஒரு 15,000 ரூபாய் இந்த வச்சுக்கோங்க, 10-15 15,000 ரூபாய். 3 பேர் சம்பாதிச்சா 35,000 ரூபாய், 40,000 ரூபாய் மாதம் வருமானம் வந்தால் அந்த வீட்டுக்கு தனியாக இதுக்கு நாளைக்கு கல்யாணத்துக்காகவோ பொண்ணுக்காக இது எல்லாருக்குமே ஒரு நல்ல சகோதரர். இது இண்டஸ்ட்ரி வந்து ஒரு பெரிய மாறுதல் ஏற்பட்டது ஜனங்களுடைய இதுக்காக. சார், நீங்கள் சொல்லும் போது சொல்கிறீங்க 70% பெண்கள் வேலை செய்கிறாங்க. ஆமாங்க. அந்த தாய்மார் பெண்கள் எல்லாம் இருப்பாங்க உங்கள் கம்பெனியில் வேலை செய்வாங்க. அதாவது சின்ன குழந்தைங்கள்லாம் வச்சுருக்கு வருவாங்க, ஒரு 5 வயதுக்குள்ளே இருக்கிற குழந்தை. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து கிருஷ்ணர் மாதிரி ஏதோ ஒரு பிள்ளைங்களுக்கு தனியாக ஒரு டீச்சர்ஸை வச்சு அவங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்கிறாங்களா சார்? அது எப்படி? இல்லை, எப்படின்னா கிரியேஷன் சொல்லுவாங்க. கிரியேஷன் சொல்கிறோம்னா பிள்ளைங்களுக்கெல்லாம் வச்சுட்டு அங்கே வந்து பார்த்துக்கிறதுக்காக ஆயா வச்சுருப்போம். இது எந்த நோக்கத்துக்காக இதை தொடங்குனீங்க? இது எந்த நோக்கத்துக்காக இதை தொடங்குனீங்க? இல்லை, எந்த நோக்கத்துக்கு இல்லை, அங்கே வீட்டிலே விட்டுட்டு வர முடியாது. சரி, நடுவில் கூட இது இப்போ லஞ்ச் டைமில் இல்லை டீ டைமில் போய் பிள்ளைங்களை பார்க்கணும், ஏதோ அவங்கள பார்த்துக்கணும். அதுங்களை பிரியக்கூடாது, தாயும் செய்யும் இந்த பிரியக்கூடாதுன்ற அந்த நோக்கத்துலேயும் அவங்கள பார்த்துக்கலான்னு அவங்களுக்கும் ஒரு இது பக்கத்துலேயே இருக்குது பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்துக்கிறதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், ரொம்ப அழகாக அங்கே இதுக்காக க்ளீன் பண்ணி அவங்க டாய்லெட் வச்சு 2-3 இதுகளை வச்சு ஆயாமார்களை வச்சு அவங்கள பார்த்துக்கொள்கிறதுக்கும் அவங்க விளையாடுறதுக்கும் பிள்ளைங்களுக்கும். பெரிய பிள்ளைங்க இல்லை, ஸ்கூல் போகிற பிள்ளைங்க 5 வயதுக்குள்ள ஸ்கூல் போகாத பிள்ளைங்களை அங்கே வச்சு பார்த்துக்கிறோம். அதுலேயே கூட ரொம்ப சின்ன பிள்ளைங்களை தனியாக வைக்கிறோம், கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களை தனியாக வைக்கிறோம். அதை பார்த்துக்கிறாங்க. அவங்களுக்கும் ஒரு இது பக்கத்துலேயே இருக்குது குழந்தை, நான் எப்போ வேணாலும் போய் பார்த்துக்கலான்ற ஒரு இதில் அழகாக வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க.
இல்லாட்டி வீட்டில் பிள்ளை விட்டுட்டோன்றோமே ஏதோன்றதுல வேலையில் இது இருக்காது. இதனால் 2 பேருக்கும் பெனிஃபிட் இது நம்ம ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து இதில் வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். இதில் வந்து நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்குறோம். சார், இப்போது இந்த தோல் தொழிற்சாலை மூலமாக பல்வேறு சவால்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. இந்த உங்கள் கடந்து வந்த பாதையை பார்த்தா இதில் நீங்கள் மறக்க முடியாத எதனா ஒரு கடினமான ஒரு நிகழ்வு எதனா இருக்குங்களா? இல்லைங்க, இது வந்து தோல் தொழிற்சாலையில் நிறைய நம்ம இது எப்படி இருக்குன்னா, இது ஒரே ஒரு காரணம் கூட கிடையாது. உலகத்தில் என்ன மாறுதல் ஏற்படுதோ அது கூட பாதிக்குது. ஒரு டைமில் பாருங்கள், அமெரிக்காவில் வந்து பெரிய பொருளாதார கலாட்டா வீழ்ச்சி ஏற்பட்டது. அந்த ஒரு அங்கே எக்கானமி வந்து ஃபைல் ஆயிடுச்சு. இதனால் அந்த கூட நம்மளை பாதிக்குது. ஏன்னா டாலர் அதை வாங்குறதுக்கும் அமெரிக்கன்ஸு அவங்களுக்கும் வீழ்ச்சி ஏற்றாலும் நம்மளுக்கும் பாதிக்குது. நம்ம ஊரில் ஒன்றும் ஆகலை, பட் அமெரிக்காவில் அதே மாதிரி எங்கேயோ ஒரு வாரம் ஏற்படுது வழியில். அதில் வந்து ஷிப்பிங் லைன் போகுது, நம்மளுடைய ஏற்றுமதி பண்ணுற கப்பல் அது சுற்றிட்டு போகிறதா போயிடுச்சு. அப்போ கொஞ்சம் பாதிக்குது நம்மளுக்கு. டாலர் அந்த நாட்டில் வந்து டாலர் ஸ்ட்ராங்காக போயிடுச்சுன்னா நம்மளுக்கு ரூபி கம்மியாக கிடைக்குது. இதெல்லாம் வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். வெளிநாட்டில் ஏற்படக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் வந்து நம்மளை பாதிக்குது. அதனால் எக்ஸ்போர்ட்டருக்கு வந்து எல்லாமே கண்டு திறந்து வச்சுக்கணும். உலகத்தில் என்னென்ன ஆகுது, எப்படி ஆகுது, என்ன ஆக போகுது, இதனால் என்ன பாதிப்பு ஏற்படும்ன்றது இந்த சுவேஸ் கால்வா ஓப்பன் ஆனது பிறகு ஒரு டிரான்ஸ்போர்ட்டெல்லாம் அந்த வழியாக போகும்போது அந்த சுற்றுறதுக்கு கம்மியாயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, இல்லை சுவேஸ் கால்வாய் ஓப்பன் ஆகி கூட 50-60 வருஷம் ஆயிடுச்சு. அதனால போயிடுது. இல்லை சில டைமில் வார் டைமில் அதில் விடுறதில்லை. திரும்பி சவுத் ஆஃப்ரிக்கா வரலாம் போகிறோம். 30 நாள் போகிற ஜேர்னி வந்து 60 நாள் ஆகிடும். அப்போ அவங்களுக்கு பாதிக்கும். அது மாதிரி சில டைமில் ஆகுது. வார் டைம்லேயோ அங்கே மிடில் ஈஸ்டில் வார் ஏதாவது அத்தாரிட்டிக்கு வச்சுடுவாங்க. அது மாதிரி உலகத்தில் நடக்கப்பட்ட நிகழ்ச்சியில் நம்மளை பாதிக்குதுன்னு சொல்கிறேன். எக்ஸ்போர்ட்டருக்கு நம்மளுக்கும் இல்லை, யார் ஏற்றுமதி செய்கிறாங்களோ எந்த பொருள் ஏற்றுமதி செய்தாலையுமே அவங்களுக்கும் இது பாதிக்கும். இதெல்லாம் தெரிஞ்சு தான் இந்த வியாபாரத்தில் இருக்கணும். இதெல்லாம் நம்ம தைரியம் இருக்கணும். இதெல்லாம் சமாளியமாக இது மாதிரி வந்திருக்குது. கரன்சி வந்திருக்குது சில கண்ட்ரியில். இப்போ பாருங்கள், இப்போவே நான் சொல்கிறேன், கரண்ட்டாகவே இன்றைக்கி நடக்கிறதே சொல்கிறேன். இப்போ ட்ரம்ப் வந்துட்டு இந்தியாவுக்கு டியூட்டி போட்டார். எல்லா உலகத்துக்கும் போட்டார். 20% டியூட்டி போட்டார். நம்மளுக்கு காம்படிஷனாக இருக்கப்பட்ட வியட்நாம், கம்போடியா, இந்தோனேஷியா, பங்களாதேஷ் இதுக்கெல்லாம் 20% டியூட்டி போட்டார். எல்லோரும் சமமாக 20 இருக்கிறதால ஒன்றும் பாதிப்பு இல்லை. இந்தியாவுக்கு 50% போட்டார். யாரும் வாங்குறவன் இப்போ அமெரிக்காவில் வாங்குறவன் என்ன சொல்கிறான், நான் எப்படி உங்களுக்கு 50% கொடுத்து நான் எதுக்கே வாங்கணும், நீ $20 எனக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற ஒரு ஷூ நான் $10 டியூட்டி கட்டி நான் எப்படி விற்க முடியும்? நான் வந்து பங்களாதேஷோ இல்லை வியட்நாமில் வாங்கினா 20%, அது 20% கட்டி நான் வாங்கிக்கிறேன், நான் அது விற்றுக்கலாம். பட் 50 எதாவது முடியாதுன்னு இது பாதிச்சிருக்கு எங்களுக்கு. அமெரிக்கன் பிஸ்னஸ் பெரிய பிஸ்னஸ், அது வந்து பாதிச்சிருக்குது. இப்போ வந்து நம்ம ஃபேக்ட்ரி கிடையாது, நம்மளுக்கு ஒன்றும் தப்பு கிடையாது. ஏதோ அப்போ அமெரிக்கன் பிரசிடென்ட் டியூட்டி போட்டால் நீ ரஷ்யாவில் ஆயில் வாங்கக்கூடாது, அது வாங்கக்கூடாதுன்றது ஏதோ ஒரு காரணத்தை கொண்டு டியூட்டி அதை பாதிக்குது. அது மாதிரி இப்போது நம்ம யோசனை பண்ணிட்டு இருக்கோம், எதுக்காக எப்படி செய்ய முடியும், அதில் எப்படி நம்மளுக்கு பாதிச்சிருக்கு, நம்மளுக்கும் பாதிச்சிருக்கு, எல்லாருக்கும் பாதிச்சிருக்கு. யார் அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் பாதிச்சிருக்குது. அது நினைக்கிறோம் இப்போ இன்னும் கொஞ்ச நாளில் அது போயிடும், டியூட்டி கம்மி பண்ணிவிடுவார் அவர். இப்போ ரஷ்யாவை வாங்குறது ஆயிலெலாம் கம்மி பண்ணிட்டோம் இந்தியா, அதனால போயிடும்ன்ற தைரியத்தில் இருக்கோம் நம்ம. அது ஆகிடும் அநேகமாக. அந்த மாதிரி நிறைய சவால்கள் நம்மளுக்கு கண்ட்ரோலில் இல்லாமல் வருது. இப்போ இந்தியாவிலேயே வியாபாரம் சமாளிக்கத்தான் பெரிய அதுதான் சமாளி. இப்போ இந்தியாவிலேயே நம்ம உள்நாட்டு வியாபாரம் இருந்தாக்கா உள்நாட்டு பிரச்சனை தான் இருக்கும், 1-2 பிரச்சனை வரும். இது மாதிரி எந்த ஊரில் இடம் நடக்கிறதுனால நம்மளுக்கு பாதிக்காது. இது எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால இது மெயினாக இது பாதிக்குது. இது எல்லா எக்ஸ்போர்ட்டருக்கும் உண்டு, அவங்க தெரிஞ்சு தான் இதில் இருக்காங்க. யாரும் தெரியாமல் திடீர்னு வரல, இதெல்லாம் வரணும் தெரிஞ்சிருந்தால் தான் வியாபாரத்தில் இருக்க முடியும். சார், இப்போ டேனரிகள் வந்து அதிகமாக இருந்தது நம்ம பகுதியில், இந்த ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்ட பகுதியில் அதிகமாக இருந்தது. இப்போ கொஞ்ச காலமாக டேனரிகள் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் க்ளோஸ் பண்ணுறாங்க. இதுக்கு காரணம் இந்த சைனாலேருந்து செமி லெதர் வருது, அதனாலங்களா இல்லை எதனால இந்த டேனரி எல்லாம் க்ளோஸ் மூடி இருக்காங்க சார்? இல்லைங்க, அது வந்து 2-3 காரணங்க.
ஒன்று உலகத்திலேயே வந்து இப்போது தோலுடைய இது கன்சப்ஷன் கம்மி ஆயிடுச்சு. தோலால் உபயோகிப்பாளர்கள் வந்து உபயோகம் கம்மி ஆயிடுச்சு. ஃபேஷன் நிறைய பண்ணிட்டு தோல் இல்லாத அது பாலியூரினாக இருக்கலாம், டெக்ஸ்டைலாக இருக்கலாம், வேறு இருக்கலாம், அது மாதிரி இது கலந்து அந்த பியூ மெட்டீரியல் வந்ததுனால நம்மளுக்கு அது ஒரு ஃபேஷனாக வந்ததுனால அது பியூ மெட்டீரியல் முன்ன கூட இருந்தது. அதெல்லாம் இப்போ கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இப்போ நோன் கூட வந்துருக்குங்க சார், இந்த மெஷ்ஷுன்னு சொல்லி. ஆமாம், நிறைய வந்துடுச்சு. அது மெஷ்ஷு வந்து இது லாஸ்ட்டு ஒரு 5 வருஷமாக நீங்கள் பார்க்கலாம். எந்த ஷூ பார்த்தாலும் மெஷ்ஷு, அது லெதர்லாம் கிடையாது, நெட் பண்ணுறது, மிஷினில் போட்டு நெட் பண்ணி கொடுப்பாங்க. அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது எல்லாருக்கும். அது காற்று வரும். யங்ஸ்டருக்கு மத்தியில் அதுதான் இப்போ ட்ரெண்டிங்காக இருக்குது, நிறைய ட்ரெண்டிங்கு. இதெல்லாம் ஃபேஷனில் மாற்றிட்டாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, டிசைனர்ஸ் எல்லாம் இது விலை அதிகமாகிட்ட போகுது, லெதரெல்லாம் கம்மி ஆகிட்டு போகுது, இதுக்கு ஈடாக கொடுக்குறோம்னு சொல்லி கொண்டு வந்துடுறாங்க. அப்போ கொஞ்சம் பாதிக்குது. நம்ம பார்க்குறோம் இது நம்ம ஷூ பண்ணுறது, ஷூவில் லெதரில் பண்ணாலையும் ரைட்டு, பியூவில் பண்ணாலையும் ரைட்டு, இல்லை பெஷ்ஷில் பண்ணாலையும் ரைட். ஷூ பண்ணோம் பண்ணிட்டு தான் இருக்கும். ஆனால் நீங்கள் இப்போ பியூக்கு நீங்களும் மாறிடும். கொஞ்சம் கஷ்டமாகும், அட்வான்ஸுக்கு போயினே இருக்கு. ஆமாம், கொஞ்சம் கஷ்டமாகும். அது லெதர் மாதிரி இருக்காது, அது ஈஸியாக இருக்காது. அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு அது கொஞ்சம் டெக்னாலஜிலாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி அதை மாற்றிக்கினா தான் செய்ய முடியும். இப்போ ஃபேஷனே இல்லைனாக்கா நான் செய்து யார் வாங்குவா? அதனால் அதுக்காக டோட்டலாக போயிடல, குறைஞ்சிருக்கு. உலகத்தில் கன்சப்ஷன் குறைஞ்சிருக்குது. இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஷூ வந்தது நிறைய மாறுதல் பண்ணிட்டாங்க. ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமாக லெதர் இண்டஸ்ட்ரியில் வர்றதுக்கான காரணம் என்னங்க சார்? இல்லை சார், நீங்கள் ஊக்குவிக்கிறீங்களா இல்லை அவங்க பெண்களே அதிகமாக தேடி இந்த வேலையை செய்யணும்னு வராங்களா? இல்லை நாம் தான் இப்போ ஃபேக்ட்ரி தான் நினைக்கிறோம் யார் வைக்கணும் வேறு வைக்கக்கூடாதுன்னு. அதில் அட்வான்டேஜ் பார்க்குறோம். நம்ம எவ்வளோ அட்வான்டேஜ் பார்க்குறோன்னா, பெண்கள் வந்து அந்த வேலையில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. எனக்கு அவங்களுக்கும் அந்த ஒர்த் இருக்குது. இந்த சம்பாதிக்கணும், இது சம்பாதிச்சு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணுன்னு அது அக்கறை ரொம்ப அதிகம் இருக்கிறதுனால அந்த வேலையில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க, நல்லா வேலை செய்கிறாங்க. நீங்கள் ஆண்களை வச்சுருந்தோம்னா நீங்கள் நிறைய ஆப்சென்டிசம், வேலையில் வரமாட்டாங்க, 2 நாள் இருக்குவாது. வேறு உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி என்னென்ன நடக்குது ஊரில். 4 நாள் வரமாட்டா, 3 நாள் வரமாட்டா, எடுத்துகிட்டு போய் சம்பாதிக்க துட்டுலாம் எதுவுமே போட்டுவிடுவா, வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறதில்ல. அந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்ததுனால நாம் நினச்சோம் இந்த லேடிஸ் இருந்தாக்கா அந்த வருத்துதெல்லாம் இருக்கும். அவங்களும் வந்து இது சும்மா போய்ட்டு ஸ்ட்ரைக் பண்ணுறேன் அது பண்ணுறேன்லாம் செய்ய மாட்டாங்க. வேலை அவங்களுக்கு முக்கியம் இருக்கிறதுனால நல்லா வேலை செய்வாங்க. எங்களுக்கும் பெனிஃபிட், அவங்களுக்கும் பெனிஃபிட், 2 பேருக்கும் பெனிஃபிட். இதில் சார் 20 ஆண்டுகளுக்கு முன் அந்த லெதர் இண்டஸ்ட்ரியில் இப்போ எப்படி சார் இருக்குது சார்? ரொம்ப மாறி இருக்குது சார். 20 வருஷமோ இல்லை 30 வருஷமோ நான் என்ட்ரு பண்ணும்போது 64 65 நான் கணக்கு போட்டுக்கெல்லாம் அது 50 வருஷம் 60 வருஷம் அது அப்போ இருந்ததுக்கோ இன்றைக்கோ எல்லாமே தலைமாறியாக இருக்குது. அட்வான்ஸ் ஆகிடுச்சு. நிறைய கெமிக்கல்ஸ், நிறைய ஃபேஷன், நிறைய அட்வான்டேஜ் ஆகிடுச்சு இப்போது. அதனால் நாம் மாறிட்டே இருக்கணும். இது லெதர் இண்டஸ்ட்ரியில் எப்படி ஃபேஷன் மாறுதோ அது மாதிரி நம்ம மாற்றிட்டே வரணும். அதனால நிறைய மாறுதலாக இருக்குங்க, இல்லைன்னு சொல்ல. அதுக்கு முன்னாடி இந்த காலடி வந்துவிட்டு இந்த ஷூ பிஸ்னஸ் வந்துவிட்டு இன்னும் ஃபாஸ்ட்டாக மாறிடுச்சு. முன்ன வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 30-40 வருஷம் டேலரி தான் வரும், தோல் 17 வேலை தான் இருந்தது. இந்த ஷூ வந்ததுனால நிறைய மாறிடுச்சு. நிறைய மிஷின் போடுறது, டெக்னாலஜி, நிறைய பேர் இன்ஜினியர்ஸு, சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி எல்லாமே இதில் சேர்ந்துட்டாங்க. இப்போ இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறவங்களும் ஓடும். இந்த டிசைனர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, டிசைன் பண்ணுறாங்க, அவங்களையும் வச்சுக்கிறோம். இந்த இண்டஸ்ட்ரி வந்து நிறைய செக்டார்லேருந்து கூப்பிட்டு வேலைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஆகிடுச்சு. நிறைய மாறுதல் ஏற்பட்டிருக்கு சார். இப்போ இந்த தொழிலாளர்கள் மேம்பாட்டுக்காக, அவங்களுடைய வளர்ச்சிக்காக எதனா திட்டங்கள் எதனா வச்சுருக்கீங்களா சார் ஃபியூச்சரில்? இல்லை பாருங்கள், நம்ம கம்பெனி கவர்மெண்ட் இருக்கப்பட்ட ஸ்கீம் இருக்க தான் இருக்குது. இஎஸ்ஐ இருக்குது, பிஎஃப் இருக்குது, அது இருக்குது, பென்ஷன் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. அது இல்லாமல் நாம் வந்து இந்த பெண்கள் அதிகமாக இருக்கிறதுனால சத்து உணவு மாதிரி அவங்களுக்கு வந்து நியூட்ரிஷ்னல் இது நம்ம கொடுக்குறோம். பிரேக்ஃபாஸ்ட்டில் கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து அந்த நியூட்ரிஷன் காஃபி டைமுக்கு பதில் இதை கொடுக்குறீங்க. அந்த டைமில் அது நியூட்ரிஷன் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க இல்லையா, அவங்கள கூப்பிட்டு
நம்ம பார்த்துருக்கோம், நம்ம ஊரில் நம்ம வந்து பெரிய மெடிக்கல் செக்கப்லாம் பண்ணியிருக்கோம். இதில் ரத்த குறைவு ரொம்ப கம்மியாக இருக்குது, ரத்த சோகம். ஆமாம், ரத்த சோகை. ரத்த சோகை நிறைய இருக்குது. அது பெண்கள், குறிப்பாக பெண்களுக்கு நிறைய, பெண்களுக்கு நிறைய இருக்குது. ஆவரேஜுக்கான அதிகமாக இருக்குது இங்கே. அதனால அந்த பாதி டாக்டரு நியூட்ரிஷன்லாம் கூப்பிட்டு இதுக்கு என்ன பெட்டராக இருக்கும்னாக்கா அங்கே பண்ணி தராங்க. இது மாதிரி ஒரு சுண்டல் பண்ணுங்க, இது யூஸ் பண்ணுங்க, அது பண்ணுங்கன்னா அவங்களுக்கு டிஃபன் டைமில் நம்மளே கொடுக்குறோம். சலோ அது பட் பரவாயில்ல, அவங்க ஹெல்த் நல்லா இருந்தால் தான் நல்லா வேலை செய்வாங்கன்றதுக்காக அது பார்த்துக்குறோம். அவங்க பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் ஏற்பட்டது, ஒரு மெடிக்கல் அந்த ஹெல்ப்பை நம்ம பண்ணுறோம். இஎஸ்ஐயில் இருக்குது. இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில் அவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. அவங்க ப்ரைவேட்டாக தேவைப்படுச்சு. சென்னையில் நல்லா பண்ணுறாங்க, அங்கே பண்ணுறாங்க. இங்கே சுற்று வட்டார பகுதியில் கொஞ்சம் சென்னையில் இருக்குங்க. இங்கேருந்து அனுப்புறது கூட இல்லைங்க. இங்கே போகிறாங்கலாம் இங்கேயே பார்த்துக்குவாங்க. வேலூர் வரைக்கும் தான் அனுப்புவாங்க, அங்கே வரைக்கும் அனுப்புறது இல்லை. அதனால் நம்ம இங்கே அவங்களுக்கு தேவைப்பட்டால கூட எக்ஸ்ட்ரா அது கம்பெனி பாடலாம் கூட நம்ம அவங்கள பார்த்துக்குறோம். அவங்க படிப்பை கூட நம்ம பார்த்துக்குறோம். பிள்ளைங்க படிக்கிற இல்லையா, அவங்களுக்கு ஏதாவது டியூஷனா அதுக்குன்னு தனியாக ஒரு சில ஃபண்ட். இது இல்லாமல் இந்த போனஸும் கொடுக்குது, ஊக்குவிக்கிற மாதிரி போனஸ் இருக்குது. அவங்களுக்கு இருக்க போனஸ், ஃபெஸ்டிவல் போனஸ் சொல்லி ஆனுவல் அவங்க பண்ணுற வேலைக்கு போனஸ் கொடுக்குறோம். போனஸில் நம்மளே என்ன பண்ணுறோம், கொடுக்கும்போது சில கோடி ரூபாய் நம்ம கொடுக்குறோம். ஒரு வருஷத்துக்கு வருஷம் பார்த்தோம்னா நிறைய ரூபா கொடுக்குறோம். அப்போது அவங்களே கூப்பிட்டு பேங்க்காரனையே கூப்பிட்டு வச்சுக்கிது அவங்கக்கிட்ட பார்த்தாப்பா இந்த ரூபா எடுத்துகிட்டு போய் நீங்கள் செலவு பண்ணாதீங்க, சாடியோ இதுவோ அதுவோ வாங்கிட்டு போயிட்டு ரூபா சேவ் பண்ணுங்க, பேங்க் கார்டு இருக்கா, பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் வரும் ஏதாவது. அது மாதிரி அதை சேமிப்பு செய்கிறதுக்காக அவங்கள ஊக்கி வைக்கணும். அவங்களுக்கு ஒரு ரிசர்வ் இருக்கட்டும்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் நம்மளுக்கு. ஏன்னா அவங்க நம்மளோட இருக்காங்க, அவங்க தொழிலாளியாக நம்ம பார்க்குறது இல்லை எப்போவுமே. அவங்கெல்லாம் ஒரு கலீக்ஸ், நம்மளோட பார்ட்னர் மாதிரி தான் நம்ம நினைக்கிறவங்கள. இப்போ அந்த தொழிலாளர்களுக்கான அந்த கவுன்சிலிங் மாதிரி கொடுக்குறீங்க இல்லையா, சில பேர் மன ரீதியாக பாதிப்படைந்து இருப்பாங்க, நம்மளுக்கு அது தெரியாதுங்க. அந்த மாதிரி எதனா உங்கள் சைட்லேருந்து எதனா அவங்க மேம்பாட்டுக்காக அவங்களுடைய வளர்ச்சிக்காக எதனா பண்ணுறோம்? இல்லை, நம்மளுக்கிட்டே கவுன்சிலர்ஸ் இருக்காங்க, ஃபேக்ட்ரியிலே வச்சுருக்கோம் கவுன்சிலர்ஸ், சைக்காலஜிஸ்ட்டு, கவுன்சிலர்ஸ். அவங்களுக்கு ஏதாவது தகராறு இருக்கும், புருஷனோட தகராறு இருக்கலாம், பிள்ளைங்க அவங்க பேரண்ட்ஸு அவங்க மாமியார் தகராறு இல்லைங்க, அவங்களுக்கு தனியாக அவங்களுக்கு தெரியும் நம்ம இங்கே 2 பேர் இருக்காங்கன்னு. அவங்கக்கிட்ட அவங்க பேசி டைம் வாங்கின்னு அவங்கள வச்சுட்டு அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, அட்வைஸ் பண்ணுவாங்க என்ன செய்யணும் எது செய்யணும்னு. இதில் இன்னொன்று பாருங்கள், ரெண்டாவது இந்த சொல்கிறதுக்கு சொல்கிறேன், எந்த அளவுக்கு பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குதோ ஆண்களுக்கு கிடைக்கிறதில்ல. சில டைமில் ஆண்களே சாப்பாடு பண்ணி கொண்டு வர அளவுக்கு ஆகிடுது. இது அன்ஃபார்ச்சுனேட் தான். பட்டு அதில் சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட் ஆகும். ஆண்டு ஒரு இது மாதிரி இருக்கு, அதை எப்படி டேக்கிள் பண்ணுறது அது கூட நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். அது இது பண்ணுறது மாதிரி. சார், உங்களுக்கு வந்து மத்திய அரசால் பத்மஸ்ரீ விருதெல்லாம் வழங்கியிருக்காங்க. இந்த மாதிரி இது எதுக்காக வழங்கினாங்க? நீங்கள் இன்னும் என்ன விருதெல்லாம் வாங்கியிருக்கீங்க? இல்லை சார், இது முக்கியமானது வந்து இது பத்மஸ்ரீ அவார்டுன்றது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட சிவில் அவார்டு. இது 4th பிக்கஸ்ட் சிவில் அவார்டு. அதில் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே வந்து கவனிக்கிறாங்க யார் என்ன செய்கிறாங்க. இது எனக்கு வந்து தொழில் இல்லை, தொழில், ட்ரேட் அண்ட் காமர்ஸ். தொழில் விஷயத்தில் யார் முக்கியம் பண்ணியிருக்காங்க, என்ன பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க ஜனங்களுக்கு, அதனால் எதுக்காக பண்ணுறது மற்றவங்களுக்கு என்னென்ன செய்திருக்காங்க. நான் அது எதுக்காகனா, நான் அந்த லெதர் கவுன்சிலில் நிறைய இருந்திருக்கிறேன். ஃபியோன்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் எக்ஸ்போர்ட் ஆர்கனைசேஷன், பெரிய ஆர்கனைசேஷன். அதுக்கு தலைவராக 2 டைமில் இருந்திருக்கேன். அதில் நிறைய எக்ஸ்போர்ட்டர்களுடைய பிரச்சனையை எடுத்துகிட்டு போய் மினிஸ்ட்ரியில் காமிச்சு அதுக்கு முடிவு ஏதாவது செய்கிறதுக்காக செய்யுது, அதெல்லாம் தெரியும் அவங்களுக்கு. அது நோட் பண்ணி தான் நோட் பண்ணி நம்மளுடைய எதுக்கு அந்த பட்டம் வந்து ட்ரேட் அண்ட் காமர்ஸ்க்காக பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்துருக்காங்க. வேற என்ன வேறு விருது வாங்கி? அது இல்லாமல் எனக்கு வந்து இந்த இந்துஸ்தான் இன்ஸ்டிடியூட் இருக்குது இல்லையா, இந்த இந்துஸ்தான் யூனிவர்சிட்டியில் எனக்கு கூப்பிட்டு டாக்டரேட் பட்டம் கொடுத்தாங்க. அதே காமர்ஸ் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் செய்த இதுக்காக அவங்க ரெகக்னைஸ் பண்ணி டாக்டரேட் பட்டம் கொடுத்தாங்க. 4 வருஷம் கிட்ட அதுவும் வந்திருக்கு டாக்டரேட்டு. 2வது பத்மஸ்ரீ, இது பெரிய பட்டம். மற்றதெல்லாம் இருக்கவே இருக்குது, திருவதாரியாக வந்திருக்குதுங்க. சார், நிறைவாக ஒரு கொஸ்டின் சார். உங்கள் பேர் வந்து என்ன தான் சார் உங்கள் பேர்? அதாவது மெக்கா பாபுன்றாங்க, ரஃபீக் அகமதுன்றாங்க, அப்புறம் வந்து ஏழைகளின் எஜமான்றாங்க, இந்த மாதிரி பல பேர் வச்சுருக்கீங்களா சார்? இதுக்கு என்ன காரணம் சார்? இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க.
என் பேர் ரஃபீக் அகமது. எதுக்கு எழுதுறது பேர் அது அதை உங்க தாய் தகப்பன் வைத்த பேர். எங்கள் வீட்டிலேயே எங்கள் அக்கா இருக்கட்டும், தம்பியாக இருக்கட்டும், அக்கா பிள்ளைங்க இருக்கட்டும், எல்லாருமே வந்து பாபுன்னு தான் எல்லாருக்கும் தெரியும். பாபு தான் கூப்பிடுவாங்க. எங்கள் பரிக என் அக்கா எல்லாம் வந்து பாபு தான் கூப்பிடுவாங்க பிரியமா. அது வந்து எங்கள் அக்கா பசங்கள்லாம் கூட பாபு மாமுன்னா மாமா மரியாதை. அப்பாட அம்மாட தம்பின்ற மாதிரி பாபு மாமா தான் சொல்லுவாங்க. ரஃபீக் மாமாலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. பாபு மாமா ஊரில் ஜனங்கள்லாம் ஃபரிதா பாபுன்னா எல்லாருக்கும் தெரியும். ஃபரிதா கம்பெனி பாபு தான் இவர் தான். அது மாதிரி பிரியமாக எல்லோரும் ஒரு இதுவாக கூப்பிடுவாங்க. அது எஜமானது வேறு, அது ஒரு இது. பட் இது கூப்பிடுறது வந்து ஃபரிதா பாபு இல்லை பாபு பாமு இது மாதிரிலாம் வீட்டோடு பாபுன்னு கூப்பிடுவாங்க. எங்கள் அக்காலாம் வந்து பாபுன்னு தான் கூப்பிடுவாங்க. இந்த ஒரு உரிமையோட அது ஒரு பிரியமாக தான் பண்ணிகிட்ருக்கோம். சார், உங்களுடைய டைட்டில் ஷெட்யூல்லையோ எங்களுக்கு ஒரு நேர்காணலை அழைத்ததுக்கு மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நீங்கள் வந்து இவ்வளோ கவனமாக கேட்டதுக்காக ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய சேனல்ல உங்கள் இது நல்லா ஆகட்டும், விருத்தி ஆகட்டும், நல்ல பேர் எடுக்கட்டும்னு நான் விஷ் பண்ணுறேன் உங்களை. தேங்க்யூ. நன்றி சார். நன்றி.